ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனோமிகா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே மாதிரி சேமாக இருக்க மாதிரி சைஸ் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வேகும்போது சேமாக வேகும். இந்த மாதிரி கட் பண்ண உருளைக்கிழங்கை நம்ம ஒரு கிணத்துல போட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக, கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதில் சில் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கலாம். ஐஸ் வாட்டர் கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கலாம். ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா அந்த உப்பு கலர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா வச்சுட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 minutes to 15 minutes ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ளீன் டவல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். அந்த தண்ணியெல்லாம் போகிற மாதிரி, ஈரம்லாம் இழுக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். இது ஒரு 10 minutes விட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் நல்லா காஞ்சி அந்த தண்ணியெலாம் இழுத்துக்கும். இல்லை உடனே வேணும்னா நல்லா இந்த மாதிரி டவலை நல்லா ஒத்தி அதை வந்து அந்த ஈரம்லாம் போகிற மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த ஈரம்லாம் காஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக வரும். நம்ம வந்து இதை டபுள் ஃப்ரை வந்து பண்ண போகிறோம். டபுள் டைம் வந்து ஃப்ரை பண்ணால் தான் நல்லா கிறிஸ்பி கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக போட்டு ஒரு பாதி வேக்காடு வேகிற அளவுக்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வந்துடுச்சு. கலர்லாம் சேஞ்ச் ஆக வேணாம், இந்த மாதிரி ஜஸ்ட் 1 to 2 minutes இருந்தால் போதும். இப்போ வந்து இதெல்லாம் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அது நல்லா ஆறணும். ஒரு 2 to 3 minutes நல்லா ஆறுனதுக்கப்புறமா திரும்பவும் டபுள் ஃப்ரை பண்ணணும், செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணணும். இப்போ இது நல்லா ஆறி இருக்குது. இப்போ வந்து நம்ம செகண்ட் டைம் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். சூடான எண்ணெயில் வந்து நம்ம வச்சுருந்த பொட்டேட்டோ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். நமக்கு கலரும் போதே தெரியும், அந்த கிறிஸ்பினஸ் சவுண்டுக்கு தெரியும் நமக்கு. அந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆகிற வரையும் நம்ம இதை நல்லா கலந்து வேக வச்சுக்கணும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கலகலன்னு சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் பெப்பரும் உப்பும் போட்டுக்கலாம். நீங்கள் மிளகாய் பொடி வேணாலும் போட்டுக்கலாம். நான் பெப்பரும் உப்பும் சேர்க்குறேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.